வணக்கம். எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். சமீபத்தில் நடந்த என்னுடைய யாழ்ப்பாண பயணத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. நான் இந்த மியூசிக் ஃபீல்டில் ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமாக பாடிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு உலகம் முழுக்க ஆதரவு கொடுத்தது மெயினாக தமிழ் மக்கள். அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு ஆஸ்திரேலியா அது யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. லண்டன் அதுவும் யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள், ப்ளஸ் டொராண்டோ, இந்த மாதிரி பல நாடுகளில் அவங்க ஆதரவு கொடுத்து அவங்களில் ஒருவனாக அவங்க பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் பல விடுதலை பாடல்கள் அவங்களுக்காக பாடியிருக்கேன். அம்மா உன் பிள்ளை, அப்புறம் இந்த தேசத்தில் இடி விழுந்தது, பூக்கள் வாசம் வீசும், இந்த மாதிரி பல பாடல்கள் ஒவ்வொரு கச்சேரியிலும் நானும் பாடிட்டு வரேன். அண்ட் அதெல்லாம் பாடும்போது அங்கே அது கிடைக்கிற அந்த உணர்வு, அந்த ஆடியன்ஸில் நானே பல முறை கண் கலங்கிறது பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த வேர்ட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம பாடும்போதே நம்ம அந்த உணர்ச்சியோடு பாட முடிகிறது. அந்த பாட்டு எனக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது கேட்குறவங்க அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஜஃப்னாவில் போய் ஒரு நல்ல ஒரு கச்சேரி அவங்களுக்காக செய்யணும்னு. அப்படி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச போது இந்த ஸ்வானுபவாங்கிற ஆர்கனைசேஷன் எங்கள் சென்னையில் இருக்குது. அது டிஎம் கிருஷ்ணா என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் ஒரு பெரிய இசை கலைஞர், பாடகர். அவரு கேட்டார், இந்த மாதிரி ஒரு நல்லூர் திருவிழாவும் நடைபெறுகிறது. அதோடு சேர்ந்து ராமநாதன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அங்கேயும் ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், அண்ட் இந்த கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு கச்சேரி, ஒன்று 3 day ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், நான் கண்டிப்பாக பாடுறேன், ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அதை ஒத்துட்டேன். ஏன்னா இவ்வளோ ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்த தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் போய் ஒரு கச்சேரி செய்கிறது, அதோட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி தான் அந்த கச்சேரி ரொம்ப அழகாக நடந்தது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அது திடீரென்று நடந்த ஒரு சம்பவம், தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். அது பாடிட்டே இருக்கும்போது அமைச்சர், தமிழ் அமைச்சர், அங்கே இருக்கிற தமிழ் அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பொன்னாடை போத்துனது பல சர்க்கிளில் அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கும் அவரை பற்றி தெரியாது, அவரையும் எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு தப்பு நடந்து போச்சு என்னை அறியாமல். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில். அண்ட் பல பேருக்கு இந்த வருத்தம் இருக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னு. ஸோ நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்காது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். எப்போவும் உங்கள் ஆதரவு தேவை. நான் உங்களுக்காக எப்போவுமே சேவை செஞ்சிடுற இசை, என்னால் உங்களுக்கு நல்ல இசை கொடுக்க முடியும். அந்த வகையில் எப்போவுமே உங்கள் ஆதரவு வேணும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி பேசலான்ட்டு தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்போ அந்த மாதிரி ஒன்றும் எனக்கு டைரெக்டாக வரல. பட் எனக்கு தெரிஞ்ச பல பேர் பல நாட்டிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒத்துண்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க.
அண்ட் வருத்தமும் தெரிவித்தாங்க. ஸோ அப்போது நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு திடீரென்று நடந்த சம்பவத்தினால என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் நான் நினச்சேன் இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உண்மையான என்ன ஆயிருக்கு, என்ன ஆச்சு, இது ஒரு திட்டமிட்ட ஒன்றும் ஒரு திட்டமிட்ட பிளானோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது ஒரு எதிர்ச்சியாக வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்ததில் அது பல பேருக்கு அது ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு, பல பேருக்கு இது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு இது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஒரு பேட்டி நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கச்சேரி வந்து இந்த தமிழ் மக்களாகவே ஏற்பாடு செஞ்சால் கண்டிப்பாக நான் போய் அவங்களுக்காக பாடுவேன். இதுவே வந்து ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்லியிருந்தேன், எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா வீண் பிரச்சனை எதுக்கு? நான் ஒரு பாடகன், என்னை வந்து பாட கூப்பிட்டா நான் போய் சந்தோஷமாக பாடுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சது நான் பாடிட்டு மக்களை சந்தோஷப்படுறதுக்கு தான். அது ஒரே ஒரு நோக்கம்தான் எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. ஏன்னா தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அவங்கள தமிழ் மக்கள் அவங்களாவே கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் போவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கிற இதில் நான் கண்டிப்பாக போக மாட்டேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நான் வந்து கச்சேரிக்கு தான் போனேன், கச்சேரி பண்ணுறதுக்கு தான் போனேன். இந்த சம்பவம் நடந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். எல்லா தமிழ் மக்களுக்கும் அதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி.